அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியுதா நாங்க எங்களோட 27 பேஜ்ல சாரி மெக்கானிக்ஸ் பகுதிகளை மீன் பண்ணி உள்ளடக்கின மாதிரி எங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் டார்கெட் பண்ணி இந்த இரண்டாவது மாடல் பேப்பர் முழுமையாக எம்சிஏ கேள்விகள் உள்ளடங்கின மாதிரி ஒரு டியூப் எல்லாருக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? அது சம்பந்தமான பகுதிகளை தான் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுலயும் தான் நான் அந்த கேள்விகள்ல சரியா டியூட்டோரியல்ஸ் மாடல் பேப்பர் 2 எடுத்து பாருங்க. 26வது கேள்வி. சரி, நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கவனிங்க. 26வது கேள்வி. எடுத்த உடனே நான் 26வது போறது ஒரு காரணம் இல்லை. அந்த 26, 27, 28 எல்லாம் நாம ஒரு எக்ஸாம் மாதிரி நான் செஞ்சிருந்தோம். எல்லாரும் அந்த பேக்களை நான் குரூப்ல ஷேர் பண்ணிருந்தோம். அந்த கேள்வியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. பட் அது டிஸ்கஷனை இதோட தொடர்ச்சியாக நான் தொடர்ச்சியாக கொண்டு செஞ்ச கேள்விகள் தானே. சரி, நீங்க பிராக்டிஸ் பண்ணின கேள்வி இருக்கானே நம்ம அதை ரைட். ஓகே, பாருங்க. என்னோட மாடல் பேப்பர் 2ல இருக்கிற 26வது கேள்வியை பாரு. 26வது கேள்வியை பாரு. சரி, 26வது கேள்வி. 26வது கேள்வி. சொல்றா, குழாய் ஒன்றிலிருந்து வெளியேறும் திரவம் ஒன்றின் வேகம் நல்லா கவனிங்களா. குழாய் ஒன்றிலிருந்து வெளியேறும் திரவம் ஒன்றின் வேகம் 26வது கேள்வியா எடுத்து வேகம் அந்த விட யாரால் தரப்படுதுன்னா v சமன் k இன்டு சரியா k இன்டு இதுல சொல்லிட்டீங்கன்னா டெல்டா p ஓவர் ரோ. இதுல என்ன ஆகுது நீங்க தந்துட்டீங்க. ஓகே பா. சரி, v சமன் k இன்டு டெல்டா p ஓவர் ரோ இன்டு n என்று வருது. எனும் சமன்பாட்டினால் தரப்படுகின்றது. இங்கு டெல்டா பி அமுக்க மாற்றம் சரியா அதெல்லாம் தரப்படும். பாருங்க, டெல்டா பி டெல்டா பி அமுக்க மாற்றம், டெல்டா பி அமுக்க மாற்றம். அதே போல ரோ வந்துகிட்டு திரவத்தின் அடர்த்தி, திரவத்தின் அடர்த்தி. கே பரிமாணமற்ற மாறிலி. தெளிவாக இருக்கு. இந்த கேக்கு வந்துட்டு பரிமாணம் இல்லை, பரிமாணமற்ற மாறிலி. பரிமாணம் அற்ற மாறிலி, பரிமாணமற்ற மாறிலி. இனி எந்த பருமன் என்று கேள்வி, எந்த பருமன் என்று கேள்வி. அவ்வளவுதான். சரி, சொல்ல விஷயத்தை நல்லா கவனிங்க. கட்டாயம் எங்களோட ஃபைனல் எக்ஸாம் பொறுத்தவரையிலே இந்த முதலாவது கேள்விகள் வந்துட்டு இப்படி வார்த்தை வாய்ப்பு. சரி, முதலாவது நலன் சார்ந்த அந்த விரிவான பகுதியில் வார கேள்விகள்ல இந்த முதலாவது கேள்வி இப்படியான கேள்விகளை கொண்டு வருவோம். பரிமாணம் சார்ந்து வரலாம் அல்லது நேரடியாக அலகுகளை கேட்டு வரலாம். சரி, இதெல்லாம் நான் வலிமையா செய்யற விஷயம். இதுவும் அதே மாதிரி ஒரு இலகுவான ஒரு கேள்வி தான். சரி, அங்கே கவனிக்கலாம். சமன்பாட்டின் படிதான் v சமன் k into delta p over rho என்ன அடுக்குக்கு அது சமனாகும். சரி, இது சமன்பாடு படி. இது சரி, சமன்பாடுல vங்கிற ஒரு ஆள் இப்படி ஒரு பெரிய ஒரு இப்படி ஒரு கோவையினால v தரப்படுமா? v தரப்படும். இதே இது நீங்க பரிமாணம்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் நான் படிச்சிருப்பீங்களா? சில விஷயம் வலது பக்கம் இருக்கிற அந்த பரிமாணம் சரியா, பரிமாணம் இடது பக்கம் இருக்கிற பரிமாணமும் சமனா இருந்தால்தான் அப்படி ஒரு சமன்பாடு நீங்க உருவாக்கும். தெளிவாக விளை. அப்ப இப்படி ஒரு சமன்பாடு உண்மையாகவே இருக்குதுன்னு தந்தாச்சு அப்படின்னா இந்த LHS பக்கமும் RHS பக்கமும் இருக்கிற இந்த பரிமாணங்கள் என்னையா இருக்குன்னா சமனாக இருக்கு. சரியா, சமனாக இருக்கு. அப்ப இங்க பாருங்க, சில விஷயத்தை கவனிங்க. நான் இதுல இந்த LHS சைடு நான் எடுக்கலாம். சரியா, LHS சைடு எடுத்தா LHS சைடு எடுத்தா LHS சைடு நான் எடுப்போம். இங்க y எங்களுக்கு தெரியும். y அடிப்படை அழகாக நாங்கள் கலைக்க போறது மீட்டர் செகண்ட் -1. எனவே பரிமாணம் LT -1 அவசரப்படல. ஒரு கேள்விதான் நான் செய்ய போறேன். ஃபைனல்ல இப்படி ஒரு கேள்விதான் செய்ய போறோம். தெளிவாக
எந்த விதமான பிழை. ஏன்னா நீங்க சின்ன ஒரு பிழை விட்டாலும் தான் அந்த ஆன்சர் அதுல தெளிவா வரை. நாம எங்க சின்ன பிழை வருதோ அங்க என்னது ஒரு ஆன்சர் அதுல வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு மிஸ்டேக் எல்லாம் இது பண்ணிட்டு தான் அந்த என்ன செய்வாங்க ஆன்சர் செலக்ட் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் கவனம் இருக்கு சரியா. அப்போ வேகத்தின் பரிமாணமாக எல்டி மைனஸ் ஒன். சரி ஓகே. ஆர்ஹெச்எஸ் பக்கம் வரும். ஆர்ஹெச்எஸ் வலது பக்கம் எடுத்துக்கிட்டா நல்லா வரும். வலது பக்கம் எடுத்துக்கிட்டா இதுல கே இருக்குது. அதே மாதிரி டெல்டா பி ஓவர் ரோ இருக்குது. இதுல என்ன மட்டும் இருக்கும். இப்ப அவன் சொல்லிட்டான் இந்த கே வந்துகிட்டு பரிமாணமற்ற ஒரு மாறு. அப்ப அவருக்கு பரிமாணம் சரியா பரிமாணம். பட் அழகை பத்தி கதைக்கல தெளிவா இருக்கு. கவனிங்க, அலகுகள் இருந்து பரிமாணம் இல்லாத பகுதிகள். பட் பரிமாணம் கொண்டு இருந்தா கட்டாயம் அழகு கொண்டு இருக்கு. அப்ப பரிமாணம் இருக்கிற கணியங்களுக்கெல்லாம் அலகுகள் இருக்கு. பட் அலகுகள் இருக்கிற கணியங்கள் இல்லாத பரிமாணம் இருக்கான்னு கேட்டா தெரியாது. இதுலயும் தான் பரிமாணமற்ற மாறிலின்னு தந்திரிக்காமலே தவிர அழகை பத்தி கதைக்கு ஒரு வேலை அழகு இருக்கலாம். அது எங்களுக்கு தேவை. பரிமாணம் தான் சமர்த்த போறோம் விஷயம். கவனம். இப்ப இதுல நாம செக் பண்ணா அமுக்கம். எங்களுக்கு தெரியும்னா அமுக்கம்ங்கிறது டெல்டா பி அமுக்க மாற்றம். சரியா. அமுக்கம்ங்கிறது அமுக்க மாற்றம் அமுக்கத்தின் அளவெல்லாம் ஒரே மாதிரி. அமுக்கம்ங்கிறது தெரியும்னா விசையின் கீழ் பரப்புறது. விசையின் கீழ் பரப்பு. விசைங்கிறத நாம செக் பண்ணினா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் சாரி விசை மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 விசையின் அளவு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 கீழே மீட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கோ. அப்ப என்ன வருவாரு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 2. நம்ம ஒவ்வொரு கேள்விகளும் அடிப்படை விஷயங்கள்ல தான் கதைக்க போறோம். அதுக்காக தான் எல்லாத்தையும் கதைச்சிட்டு இருக்கோம். பேப்பர் ரிவிஷன் கிளாஸ் எல்லாம் தியரிசம் கதை காட்டியும் ஒரு கேள்விகள் ஆழமாக பேசுகிறேன். அடுத்தடுத்த கேள்விகள் ஸ்டேட்லாம் சீரப்பட்டோம். கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 2 வந்து இந்த அமுக்கத்தின் அப்ப அதை நாம கவனிக்கணும். அப்ப கே விட்டு இதுல வரப்போகுது கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 2. இதுல அடர்த்தி எங்களுக்கு தெரியும். அடர்த்திங்கிறது அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவகம் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அடிப்படை அளவுகளை தச்சு. அப்ப அடர்த்தி அளவு வருவாரு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. கவனமா இருக்கணும். இதுல எண்ணாம் பரிமாணம். அப்ப இதுல பாருங்கடா, இதுல ஒரு கிலோகிராம் இதுல ஒரு கிலோகிராம் நாங்க கேன்சல் பண்ணலாம். சரி கேன்சல் பண்ணலாம். மீட்டர் மைனஸ் 1 இதுல ஒரு மீட்டர் மைனஸ் 1 கேன்சல் பண்ணா மீட்டர் மைனஸ் 2 இதுக்கு மேல போனா மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 என்ன. இத பரிமாணத்தை நீங்க செக் பண்ணுவீங்களாக இருந்தால் L வர்க்கம் t மைனஸ் 2 என்னாம எடுத்துட்டு ஒரு சமன்பாடு பிரசன்ட் ஆகணும்னா கட்டாயம் LHS RHS சமனாயிருக்கு. LHS பரிமாணமும் RHS பரிமாணமும் சமனாயிருக்குன்னா உங்களுக்கு LHS வந்து LT மைனஸ் 1 இங்க L ஸ்கொயர் t மைனஸ் 2 இந்த n வந்துட்டு யாராக இருக்குது இதே விட இதோட ஹாஃப் வரும். ஏனென்றா உங்களுக்கு என்ன வரணும் இங்க LT மைனஸ் 1 வரணும். LHS சமன் RHS வரணும். LHS சமன் RHS வரணும். அப்பதான் அந்த சமன்பாடு கட்டாயம் இருக்கு. அதாவது சொல்லிட்டாங்க சமன்பாடு இருக்குதுட்டா அப்ப இந்த LHS RHS சமனாக இருக்கு. அதுல மாற்றுங்கள். அப்ப சமனா இருக்கா LHS வந்துகிட்டு LT மைனஸ் 1 என்றா இந்த RHS வந்து இருக்குதுடா L ஸ்கொயர் t மைனஸ் 2 எண்ணாம் அடுத்து. அப்ப இந்த எண்ணுக்கு பதிலா நாங்க ஹாஃப் ஒன்று கொண்டு வந்தால் L ஸ்கொயர் t மைனஸ் 2 வரும். எண்ணுக்கு பதிலா ஹாஃப் ஒன்று வருமா வலுவின் வலு பெருக்கப்படும். அப்ப இந்த ரெண்டோட இதில் கழித்தா L t மைனஸ் 1 வரும். அப்ப இதுல இருந்து நாம
அவன் தந்திருக்கிற சமன்பாட்டுல இருந்து என்னக்கு பதிலா நாங்க ஹாஃப் எடுத்து எல்லாருக்கும் எஸ் கிளாஸ்ல இருக்கிறார்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அடுத்த விஷயத்தை நம்ம பேசலாம். அடுத்த இன்னொரு விஷயம் கவனிங்க. இந்த ரிவிஷன் கிளாஸ் பேப்பர் கிளாஸ் வந்துகிட்டு என்னன்னா நாங்க நோட் பண்றதுக்கான நேரத்தை நாங்க குறைக்கிறோம். சரியா உங்களுக்கு டியூட் வந்து ஏற்கனவே அப்டேட் பண்ணியாச்சு. நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த கேள்வி ஏற்கனவே நான் செஞ்சேன். அதுக்காக நான் நேரம் காலங்கள் போதாதுங்கிறதால நீங்க நேரத்தோட செஞ்சிருக்கிற கேள்வியை நான் இப்ப பயன்படுத்திட்டேன். சரி நான் விளங்கப்படுத்தாத நீங்க செஞ்ச கேள்வியை நம்ம என்ன செஞ்சீங்க நாங்க விளங்கப்படுத்து. அப்ப அதால என்ன செய்யுங்களா இதுக்கு பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இன்ஷால்லா இந்த டைமுக்கு இனி நம்மட மெக்கானிக்ஸ் ரிவிஷன் கிளாஸ் தான். அதாவது என்னோட பேப்பர் கிளாஸ் தான் இனி 27 நடக்க போகுது. சரியா மிச்சம் இருக்கிற மத்த 2 நாள்ல மெக்கானிக்ஸ் தியரி கிளாஸ் அதே போல மண்டே டியூஸ்டே வந்துட்டு தேர்ட் யூனிட்ல தியரி கிளாஸ் இருக்கு. ரியல் தியரி கிளாஸ் இருக்கு. அப்ப அந்த கிளாஸஸ் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். பட் சாட்டர்டே இனி இன்ஷால்லா நம்ம பேப்பர் கிளாஸ் செய்யணும். ஏன்னா தியரிஸை மட்டும் படிக்கிறதுல முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம கேள்வி செய்யணுமோ அந்த அளவுக்கு நான் இந்த பிசிக்ஸை முடிச்சுக்கணும். இப்ப நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு தேவைன்னா இதை என்ன செய்யலாம் ஒவ்வொரு கேள்வி முடிகிற டைம்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த கேள்வி எடுத்து நான் வந்துருக்கோம். ரைட் டக்குன்னு இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். சரியா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஒண்ணுமே இல்லடா. இப்ப அவன் சொல்லிட்டான் இப்படி ஒரு சமன்பாடு ஒன்று இருக்குது. சரியா அப்ப இப்படி ஒரு சமன்பாடு ஒன்று இருக்குதுன்னா ரைட் சைட்லயும் இடது பக்கம் இருக்கு. அதாவது வலது பக்கம் இருக்கிறது இடது பக்கம் இருக்கிற பரிமாணங்கள் என்ன இருக்குது சமணம் இருந்துரு சமன்பாடு இப்படி ஒன்று இருந்திருந்தா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் பரிமாணங்கள் என்ன இருக்கிறத சமணம் அவ்வளவுதான். அதை வச்சுதான் நாங்க இதை புரிச்சோம். ரைட் ஓகே அப்ப எங்க டியூட்ல இருக்கிற சரியா மொடல் பேப்பர் 2ல இருக்குது. மொடல் பேப்பர் 1 கிடைக்காதாக்கள் நான் திரும்ப ஷேர் பண்றேன். சரியா அதுக்குரிய கிளாஸ் வீடியோ நான் அப்டேட் பண்றேன். அதுக்கு பாத்துக்கிறேன். சரி இதை நான் அழைச்சிக்கிறேன். சரி அப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன செய்ய நோட் பண்றதுக்கு டைம் எடுக்காம கேள்விகளை அவதானிச்சிட்டீங்க. நான் ஒவ்வொரு விஷயங்கள் கதைக்கிறது தேவையானதுங்களா இருக்கிறது வேண்டாம். நீங்க ஷார்ட்டா உங்களோட டியூப்ல நோட் பண்ணாலும் ரைட் ஓகே. இப்ப நான் இதை அழைச்சிக்கிறேன். அடுத்த 27வது கேள்வி 27வது கேள்வி. சரியா 27வது கேள்விக்கு வாங்க. சரி 27வது கேள்விக்கு வாங்க. சரி கவனிங்க எல்லாரையும் பாத்துங்க. இங்க பாருங்க வேதியர் இடுக்கமானி ஒன்றின் பூஜ்ய வலுவை பரிட்சித்த போது பெறப்பட்ட வாசிப்பு அதனை பயன்படுத்தி கோளம் ஒன்றின் விட்டம் அளக்கப்பட்ட போது வாசிப்பு முறை குரு ஏயும் டியில் காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய கோளத்தின் திருத்தமான விட்டம் என்ன? இது சின்ன கதை. இவர அடிப்படை விஷயத்தை கேட்காங்க. சரி இங்க கவனிங்க 27வது கேள்வி. டியூப்ல இருக்கிற 27வது கேள்வி பார். டியூப்ல இருக்கிற 27வது. சரி இதை எடுத்தோட நாங்க கதைக்கலாம். இந்த பிரதான அளவிட இந்த ஜீரோட இடது பக்கம் வந்துகிட்டு வேணியர் அளவுடைய 0 பூஜ்ய வலு செக் பண்ண இருக்குது. எனவே அங்க இருக்கிற அந்த பூஜ்ய வலு மறை பூஜ்ய வலு. மறை பூஜ்ய வலு. சரி மறை பூஜ்ய வலு நீங்க பூஜ்ய வலுன்னு தனியா கதைச்சாதான் அதுல குறியீடுகளை கதைக்கணும். இப்ப நாங்க பூஜ்ய வலுன்னு கதைச்சு போட்டா நெருங்கிறது மறை பூஜ்யம் அந்த -2 காட்டுது. அதே போல பூஜ்ய வலு கழிச்சா நேர்ல நேர் பூஜ்ய வலு அது பசங்க காட்ட போட்டாலும் அந்த இடத்துல நேர் பூஜ்யம். ஆனா நாங்க எழுதிட்டோம் மறை பூஜ்ய வலுன்னு அவரை நாங்க குறிப்பிட்டோம்னா இனி நீங்க என்ன செய்ய தேவைன்னா அந்த இடத்துல -4+ நீங்க காட்டுறதுக்கு விஷயம் இல்லை. தெளிவாக அந்த விஷயத்துல கவனம். சரியா மறைப்பூச்சிய வலு காணக்க நாங்க எப்படி காண போறோம்னா மொத்த வேதியியல் பிரிவுகள் எண்ணிக்கையில இருந்து பொருந்துற வேதியியல் பிரிவுகள் எண்ணிக்கை கழிக்க போறோம். எனவே கவனிங்க 10 ஒரு ஆள் சென்று நம்ம எத்தனையாவது பிரிவு அவங்க பொருந்துது வேதியியல் எத்தனையாவது பிரிவு பொருது பார்ப்போம். ரீடிங் நம்பர் 1
பூஜ்ஜியோட செக் பண்றோம். எத்தனையாவது பிரிவு அங்க பொருந்துறாரு? எஸ், வெரி குட். 7வது பிரிவு பொருந்துது. கவனமா இருக்கணும். மொத்த வேதியியல் பிரிவுகள்ல இருந்து பொருந்துற வேதியியல் பிரிவுகளை கழிச்சு தர லீஸ்ட் கவுண்டால 0.0 அல்லது 0.01 டைம்ஸ் மில்லிமீட்டர்ல சென்டிமீட்டர், சாரி, 0.0 சென்டிமீட்டர். சரியா? 0.0 சென்டிமீட்டர்ல கதை. ரைட், ஓகே. ஏன்னா எங்கட வேதியியல் எழுத்துமானி இந்த பழமையான கருவி இஞ்சையும் அதே கேஸ் தான். பாத்தீங்கன்னா அங்க 10 வேதியியல் பிரிவுகள் தள்ளிவிட்டீங்கன்னா 10 வேதியியல் பிரிவுகள் அங்க இருக்கிற 9 மெயின் டிவிஷனோட பொருந்துறாங்க. மெயின் டிவிஷனோட பொருந்தாங்க. அப்ப லீஸ்ட் கவுண்ட் வந்துட்டு என்ன வரப்போகுது? 0.1 மில்லிமீட்டர். சென்டிமீட்டர்ல அளவையில 0.01 சென்டிமீட்டர். நாம இது சென்டிமீட்டர் அளவடை கழிச்சிருக்கிறது. அந்த ஆன்சர்ஸ் சென்டிமீட்டர்ல நம்ம சென்டிமீட்டர்ல கழிச்சிக்க போறோம். எனவே இங்க பாருங்க, 3 தர 0.01 வரும். எனவே 0.03 சென்டிமீட்டர். இது மறைப்பூச்சிய வரும். சரி, அடுத்தது வந்து அந்த கோலத்தை வச்சு என்ன செய்யறாங்க? அளவிடை எடுக்காங்க. அந்த இடத்துல வார வாசிப்பை கருவியின் வாசி. கருவியின் வாசி. கருவியின் வாசிப்பை நாங்க 2 வகையா உடைக்க போறோம். ஒன்று பிரதான அளவிடைந்த வாசிப்பு, சக வேதியர் அளவிடைந்த வாசிப்பு. அப்ப இதுல பிரதான அளவிடைந்த வாசிப்பு அவருக்கு முன்னால யார் இருக்காங்க பாருங்க, 10 சென்டிமீட்டர் இருக்கு. வேதியர் பூஜ்ஜியத்துக்கு முன்னால படத்தை பார்த்தோம்னா அப்ப 10 சென்டிமீட்டர் சக எத்தனையாவது பிரிவு அங்க பொருந்தது? 2வது பிரிவு பொருந்தது. பாருங்க, 0.0. அப்ப இதை எடுத்தீங்கன்னா 10 சக 0.02 10.02 சென்டிமீட்டர். எங்களுக்கு தெரியும் உண்மை வாசிப்பை நாங்க பெறணுமாக இருக்கிறோம். ஏன்னா உண்மையான கோளத்தின் வெட்ட திருத்தமான கோளத்தின் திருத்தமான விட்டம், கோளத்தின் திருத்தமான விட்டம் எங்களுக்கு தெரியும்னா கருவியின் வாசிப்போட மறை பூச்சியப்பாடு கூட்டப்படணும். தெளிவாக 0.0. எனவே கூட்டி விட்டி 10.5 சென்டிமீட்டர் வரும். 2வது விடை 2வது விடை பொருத்தமான இந்த கேள்வி. சரி, 27வது கேள்விக்கு 2வது விடை பொருத்தம். எல்லாருக்கும் இது விளங்கிட்டானா? இதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்குதா? நேர்பஞ்சுவாக இருந்தா நீங்க என்ன செஞ்ச, சரி கருவியின் வாசிப்பு வந்து கழிச்சு விடுங்க, அந்த உண்மையான வாசிப்பை நீங்க பெறலாம். இதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். ஓகே, சரியா? திரும்பி நான் சொல்ல கிளாஸ்ல இருக்கிறாங்க வந்துட்டு நீங்க ஒரு ஆக்டிவா இருந்தாங்க கேள்வி நான் கலைக்கிற விஷயங்களும் பயிற்சி அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த இதுல கூட அடுத்த கேள்வியெல்லாம் முக்கியமான கேள்வி. ஓகே, சரி. அடுத்த கேள்விக்கு நான் வரும். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கங்க. சரி, அடுத்தடுத்து நான் 28 போர்டு கொஞ்சம் கூட தேவைப்படுறதால நான் அதை எடுத்துக்கிறேன். 28வது கேள்வி. 28வது கேள்வி. கட்டாயம் கேள்விகள் செய்யணும். பிசிக்ஸை பொறுத்தவரையில் அழகா டைப் எடுத்து கேள்விகள்ல பிராக்டிஸ் பண்ணணும். 2000+ புக்கா இருக்கலாம். நான் 2000+ புக் செய்யறதுக்கும் தனி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்குது. சரி, நான் அவங்கள்ட்ட எப்படி செய்யறது விஷயத்தை நான் சொல்லித்தரேன். நான் நேரத்துறை கதைச்சிருக்கேன். 26 பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா நான் வந்துட்டு ப்ராப்பரா நான் சொல்ற மாதிரி அதை நீங்க இது பண்ணீங்கன்னா என்ன செய்யலாம். எங்க மெக்கானிக்ஸ் முடிகிற டைமுக்குள்ள உங்களோட 2000+ இருக்கிற மெக்கானிக்ஸ் பிள்ளைகள் எல்லாமே நாங்க முடிச்சிடலாம். சரி, அதை நாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்ப வாங்க டியூப்ல இருக்கிற 28வது கேள்வி. டியூப்ல இருக்கிற 28வது கேள்வி. சரி, பார்ப்போம் என்ன நடக்கும். சீரான ஆர்முடுகளுடன் செல்லும் பொருள் ஒன்றின் இடப்பெயர்ச்சி நேர வரைபிற்கு குறித்த ஒரு கணத்தில் வரையப்பட்ட தொடரில் நேர அச்சுடன் 45 பாகை கோணத்தை ஒரு செகண்டின் பின் 60 பாகை கோணத்தை ஆக்குமனின் பொருள் இந்த ஆர்வம். சரி, ஓகே. இதெல்லாம் தியரி படிக்கிற டைம்ல இன்னும் ஆழமாக தெளிவாக கிடைச்சது. நான் இப்பயே ஒரு தரம் சொல்ல நல்லா கவனிக்கிறார். ஒரு துணிக்கை
ஆர்முடுகிற சந்தர்ப்பத்துல அந்த துணிக்கையின் இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்கும் இடையிலான கிராஃப் நீங்க வரைவீங்கன்னா கட்டாயம் அங்க வளைதான் வரும். ஏனென்றா நல்ல கவனிக்கும், ஒரு துணிக்கையின் மீது ஆர்முடுகள் ஒன்று தொழிற்படுதுன்னா அவரோட வேகம் அதிகரிக்கும். எஸ்டி கிராஃபை பொறுத்தவரையில நல்லா விளங்கிக்க, இடப்பெயர்ச்சி நேர வரைகின்ற படித்திறன் வேகத்தை தரும். அப்ப துணிக்கையின் மீது ஆர்முடுகள் தொழிற்பட்டா வேகம் அதிகரிக்கணும். அந்த எஸ்டி கிராஃப்ட படித்திறன் நீங்க அடுத்த கணம் காண அங்க இருக்கிற படித்திறன் அதிகரிச்சுட்டு போகும். ஏன்னா எஸ்டி கிராஃப்ட படித்திறன் வேகத்தை தரும். இங்க அதிகரிக்கிற வேகம் ஆர்முடுகள். அப்ப அதை நாங்க கணக்கெடுத்து பண்ணோமா இருந்தால் நல்லா கவனிங்க, சொல்ல கவனிங்க. இதுதான் எங்கட ST graph, S meter T second. சரி, கவனிங்க. சீராக ஆர்வம் செல்லும் பொருளொன்றின் இடப்பெயர்ச்சி நேர வரைவை குறித்த ஒரு கணத்தில் வரையப்பட்ட தொடல். சரி, அந்த தொடல் 45 பாகை கோணத்தை ஆக்குகின்றது. ஒரு செகண்டின் பின் 60 பாகை கோணத்தை ஆக்கலாம். சரி, நான் இப்ப சொல்ல கவனிங்க. இதுக்கான எஸ்டி கிராஃப் வரைய சேர்ந்தா, இந்த ஆர்முடுகளோட இயக்கத்துக்குரிய எஸ்டி கிராஃப் வரைய சேர்ந்தா எங்களுக்கு தெரியும் இதுல ஒரு வளைவு. சரியா, எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோட இந்த கோணம் என்ன செஞ்சுட்டு போனா அதிகரிச்சுட்டு போகணும். அதே நேரம் கூர்கோணமா இருக்கு ஆகும். சரியா, எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோட அதிகரிச்சுட்டு போகணும், அதே நேரம் கூர்கோணமாக இருக்கும். சரி, ஓகே, இப்ப நாம வரும் இங்கே கவனி, நல்லா கவனி. அவங்க சொல்ற அந்த புள்ளியில நான் சொல்ல கவனிங்க, இந்த இடத்துல சரியா, இந்த இடம் தெரியும். எப்படி கதைக்க போறோம். இந்த ஒரு புள்ளியில நாங்க அந்த தொடலை வந்து வரைகிறோம் வைங்க. இந்த இடத்துல நான் ஒரு தொடலை வந்து வரைகிறேன். சரி, இந்த இடத்துல நான் ஒரு தொடலி வரைகிறேன். அந்த தொடலி சரி, அந்த தொடலி கிடையோட அமைக்கிற அந்த கோணம், அந்த தொடலி கிடையோட அமைக்கிற இந்த கோணம் 45 பாகை. சரியா, இந்த இடத்துல இந்த தொடலி அமைக்கிற இந்த கோணம் 45 பாகை. அதுக்கு பிறகு சரியா, இது ஒரு T1 நேரம் எடுத்துக்கும். இதை நான் என்ன செய்யறேன், T1 சரியா. இதுக்கு பிறகு ஒரு செகண்ட்ல சரியா இன்னொரு புள்ளி அடுத்த இதுக்கு பிறகு அப்படியே ஒரு செகண்ட் நேரத்துக்கு பிறகு பாக்குறீங்க, இணைக்கு ஒரு புள்ளி வரும். இந்த புள்ளியில ஒரு தொடலி வரையப்படுது, இந்த புள்ளியில ஒரு தொடலி வரையப்படுது, இந்த புள்ளியில ஒரு தொடலி வரையப்படுது. இந்த தொடலி என்ன நடக்குதுன்னா கிடையோட நல்ல கான்செப்ட், கிடையோட 60 பாகை அமைக்கலாம். நான் அந்த நேரத்தை என்ன இருக்கிறது எங்களுக்கு தெரியும், இந்த T எடுத்தீங்கன்னா இது T+1 இருக்கும். ஒரு செகண்டுக்கு பிறகு T+1 சரி. அப்ப இவ்வளவுதான் அதுல இருக்கிற கதை தெளிவாக சரி. இப்ப பாரு சொல்ல நல்லா வரைக்கும். எங்களுக்கு தெரியும் துணிக்கைன்னு 6 முடுகள் கேட்காங்க. துணிக்கைன்னு 6 முடுகள் சரியா, வேக மாற்றத்தில் சரியா பொருளின் 6 முடுகள் எங்களுக்கு தெரியும். வேக மாற்றத்தின் கீழே நேரம். நீங்க நல்லா கவனிங்க, இந்த புள்ளியில நான் படித்திறனை செக் பண்ணினால், இந்த புள்ளியில நான் படித்திறனை செக் பண்ணா அந்த புள்ளியில இருக்கிற துணிக்கையின் வேகம் V1. அதே மாதிரி இந்த புள்ளியில இருக்கிற படித்திறனை நான் செக் பண்ணுவனாக இருந்தால், அந்த இடத்துல இருக்கிற துணிக்கையின் வேகம் நல்லா எஸ்டி கிராஃப்ட படித்திறன் அந்த புள்ளியில வரையப்பட்ட தொடலிக்கு சரியா கிடையோடு அமைக்கிற கோணத்துக்கு tan பெருமனால தரும். அப்ப நாம இந்த இடத்துல இருக்கிற படித்திறனை நம்ம செக் பண்ணினா, நீங்க கவனிக்கணும், படித்திறன் சரியா, படித்திறனை நம்ம செக் பண்ணா
ST கிராஃப்ட் இப்படி காமிக்கணும். ST வரைபில் சரியா, வரைபில் படித்திறன் நல்லா வழங்கி கேள்விகள் நிதானமா சிறந்தது. காரணம் இதுல இருந்து நீங்க அடுத்தடுத்த கேள்விக்கு ரெடியா தெளிவாக எஸ்டி கிராஃபின் வரைகின்ற படித்திறன் யாரை தந்தா வேகத்தை தரும். சரியா, வேகம் தரும். ரைட். அப்ப இந்த புள்ளியில சரியா, இந்த புள்ளி நாம இந்த புள்ளிக்கு பேரு கொடுக்கும். நான் இந்த புள்ளி ஏன்னு எடுத்துக்கிறேன், அதே மாதிரி இந்த புள்ளியை பி எடுத்துக்கிறேன். சரியா, பாருங்க புள்ளி ஏல படித்திறனை செக் பண்ணினா புள்ளி ஏயில் படித்திறனை செக் பண்ணினீங்கன்னா புள்ளி ஏல நீங்க படித்திறன் செக் பண்ணினா அது V1 வேகத்தை தரக்கும். அது கேன் 45. எனவே அந்த புள்ளியில ஏங்கிற புள்ளியில அவரோட V1 வேகத்தை செக் பண்ணா tan 45 பாருங்க. tan 1 டிகிரி வரும். tan 45 1. அப்போ V1 அந்த இடத்துல 1 மீட்டர் செகண்ட் மைனஸ். சரி, அதே மாதிரிதான் புள்ளி B ல செக் பண்ணினா அந்த இடத்துல V2 வருது. அதுல இருக்கிற படித்திறன் அந்த தொடலி கிடையோடு அமைக்கிற கோணத்தில் டேன் இதுக்கு என்ன வருவாரு, வர்க்கம் மூலம் 3 மீட்டர் செகண்ட். இப்ப காண்பாயம் ஆர்முடுகள்ங்கிறது வேக மாற்றத்தின் கீழ் நேரம். ஆர்முடுகள் டெல்டா V/T வேக மாற்றம் V2 minus V1 கீழ T. பாருங்க சரி, இதுல நீங்க இப்படி கலையணும். T நம்ம அந்த சாம்பாடு போட்டதால இது T1 இதுல T2 இவருக்கு வித்தியாசம் தான் இங்க இருக்கிற T நேர மாற்றம். அப்ப V2 எடுத்தீங்கன்னா வர்க்கமூலம் 3 மைனஸ் இங்க 1 வரும். சரியா, கீழே 1 செகண்ட் நேர இடம். எனவே என்னோட ஆர்முடுகள் வர்க்கமூலம் 3 மைனஸ் 1 மீட்டர் செகண்ட் மைனஸ். விடையை செக் பண்ணிட்டோம். எஸ், மூன்றாவது விடை பொருத்தம். சரி, கவனியடா இந்த எஸ்டி கிராஃப்ல ஆர்முடுகிற துணைக்கான எஸ்டி கிராஃப்ல ஒரு வளைதான் வருவாரு. அந்தந்த புள்ளிகள்ல நான் தொடர்ந்து வரைந்து படித்திறன் கண்டு அந்த புள்ளியில அந்த நேரத்துல அந்த துணிக்கையின் வேகத்தை கண்டு வேக மாற்றத்துல பிரதியிட்டு நாங்க ஆர்முடுகு கண்டது இதுவரைக்கும் விளையாட. நான் இந்த கேள்விக்கு ஆர்முடுகு கண்டது எல்லாருக்கும் எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ், ஓகே, குட். ஆர்முடுகு கண்டது எல்லாருக்கும் விளையாட. சரி, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு நாங்க வரப்போம். சரி, அடுத்த கேள்வி. சரி, பாப்போம். சரி, அடுத்த கேள்வி. சரி, கவனிங்க. அடுத்த கேள்வி வாங்க. 29வது கேள்வி. 29வது டியூப்ல இருக்கிற 29வது கேள்வி பார்ப்போம். 29வது கேள்வி பார்ப்போம். சொல்லலாம்டா. இரு விசைகளின் பருமன்களின் கூட்டுத்தொகை 16 நியூட்டன் ஆகும். 2 விசைகள் பருமன்கள கூட்டுத்தொகை 16 நியூட்டன் ஆகும். அவற்றின் விளையுள்ளி பருமன் 8 நியூட்டன். விளையுள் விசை சிறிய விசைக்கு செங்குத்து எனில் அவ்விரு விசைகளின் பருமன் என்ன கேஸ்னா இங்கடா 2 தெரியாக்கணியும். எனவே 2 தெரியாக்கணிகளுக்கான 2 சமன்பாடுகள் அங்க வர நொறுங்குவி சமன்பாடு. அதுதான் அந்த தரவு தான் திரும்ப நான் வாசிக்க போனேன்.
இரு விசைகளின் பருமன்களை கொடுத்தல். சரி, நாம பி கியூன்னு எடுத்துக்கோம். முதலாவது பி பிளஸ் கியூ ரெண்டு விசைகள பருமன்கள் கூட்டுத்தொகை 16 நியூட்டன். கொண்டு வந்துச்சு. பி பிளஸ் கியூ வந்துட்டு 16 நியூட்டன் தந்தாச்சு. அடுத்த ஒரு பார்ப்போம். அவற்றின் விளைவுகளின் பருமன் 8. விளைவுட பருமன் 8 நியூட்டன். விளைவு விசை சிறிய விசைக்கு செங்குத்து எணி. இப்படி ஒரு தகவல் இங்க பாரு. இது ஓகே, இது முடிஞ்சு. இது ரெண்டுமே ஒரே திசையில தொழிற்படுற அந்த தரம். ஒரு புள்ளியில ஒரே தாக்க கோட்டுல ஒரே திசையில தொழிற்படக்கூடிய கதை தவிர அடுத்த என்ன சொல்றாங்க இந்த இடத்துல கவனமா இருக்கு. அடுத்த என்ன சொல்றாங்க, இந்த விளைவு விசை சிறிய விசைக்கு செங்குத்தாகவும் அதுல 8 நியூட்டன் இருக்கலாம். இங்க பாருங்க, ஒரு புள்ளி சரி, ஒரு புள்ளி ரெண்டு விசைகள் தொழில்பட்டால் அந்த இடத்துல விசை இணைங்கிற விதியை நாங்கள் யூஸ் பண்ணி விளைவு காணும். இதுல நல்லா கவனிங்க. இதுல ஒரு தலைவன் சொல்லி நான் சிறிய விசைக்கு சரி, இதுதான் சிறிய விசை. நம்ம இதை PS சிறிய விசைங்கிற P. சரி, இந்த சிறிய விசைக்கு விளைவு விசை வந்துகிட்டு செங்குத்தா இருக்க. சரி, விளைவு விசை வந்துகிட்டு செங்குத்தாக இருக்கிறார். இதுதான் நம்ம அந்த 8 நியூட்டன் விளைவு சரியா, சிறிய விசைக்கு செங்குத்தா இருக்கிறார். அப்ப விரும்பாமல கவனமா இருக்கணும். மத்த விசைடா இந்த திசையில தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரு இதுதான் கியூஆ. இவங்க ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில ஒரு புள்ளியில தாக்குது. இந்த இடத்துல தாக்குதுன்னா விளைவு விசை எப்படி வரணும்? இணைகரத்தை நீங்க பூர்த்தி செய்தால் அந்த இணைகரத்தின் மூளை விட்டு விளைவு தரும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, பூர்த்தி செஞ்ச இப்படி ஒரு தாக்கினால்தான் அது இடையில தான் அந்த விளைவு வரப்படுது. பட் அதே நேரம் இந்த விளைவு சிறிய விசைக்கு செங்குத்துன்ற கதையும் தந்தாச்சு. அவ்வளவு. அப்ப இதுல பாருங்க, இணைகரத்தை பூர்த்தி செஞ்ச இவரை எதிர்ப்பக்கமா கொண்டு இங்க வரைவீங்க. இதுதான் அந்த P, இதுதான் அந்த P. அதே போல இந்த இடத்துல கியூ வரைக்கும். எல்லாம் தியரி படிக்கிற டைம்ல இன்னும் ஆழமா எப்படி உங்கள்கிட்ட தந்துருச்சு, இப்படி உங்கள்கிட்ட தந்துருக்கு. ஓகே, இப்ப நாம பிடிக்கலாம். பாருங்க, இன்னும் இருக்கிற இந்த முக்கோணையை கவனிக்க. இந்த முக்கோணை பாருங்க, இந்த முக்கோணை எடுத்து அல்லது இந்த முக்கோணை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏதோ சொன்னோம். இதுல பாருங்க, இந்த கியூ வந்துட்டு சம்பல் P8Q. இந்த கியூ வந்துட்டு சம்பல். அப்ப இதுல இருந்து இன்னொரு தொடர்பு நான் எழுத போறேன். விளக்குதான்னு பாருங்க. சரி, இங்க பாருங்க, Q வர்க்கம் சமன் Q வர்க்கம் பைதகரஸ் தேற்றத்துல இருந்து வர முடியும். Q வர்க்கம் சமன் P வர்க்கம் சக 8 வர்க்கம் இருக்கும். 8 இது நாங்க அவங்க இரண்டாவது கூற்றுல இருந்து நான் அந்த இணைகரத்தை பூர்த்தி செய்து அதுல இருந்து ஒரு முடிவு நான் எடுத்து வச்சேன். இப்ப ரெண்டு சமன்பாடு தீர்த்தா போதும். இப்ப P வர்க்கத்தை கொண்டு வாங்க. அப்ப Q வர்க்கம் மைனஸ் P வர்க்கம் இது சமன் 64. பட் இதை நான் இப்படி எழுதலாம்னா இனி உங்களை தீர்த்தல் Q பிளஸ் P into Q minus P இது சமன் 64. ஆனா இங்க பாருங்கடா, இந்த P plus Q க்கு பதிலா 16 எழுதலாம். அப்ப இந்த இடத்துல இவருக்கு பிரதியிட்டா 16 தரும். Q minus P இது சமன் 64. எனவே Q minus P சமன் 64 16ஆல பிரிக்கும். 16ஆல பிரிக்கப்படும். சரி, 4 வருவேன். எட்டால சுருக்கி விட்டா இதுல 2, இதால எட்டால சுருக்கினா 8, எனவே 4 வரும். இது இது எங்க இரண்டாவது சமன்பாடு. இனி ஒருங்கமை சமன்பாடு தீர்க்கும். இங்க பாரு, இந்த முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டை கூட்டி விட்டீங்கன்னா இதுல மைனஸ் P இதுல பிளஸ் P பெருக்குவார். அவர் 2Q சமன்.
2q சமன் 20 எனவே q சமன் 10 நியூட்டன் என்கிற ஒரு இடத்துல ஒரு விசை ஒரு q மற்றும் அதே மாதிரி இந்த முதலாவது சமன்பாடுல கொண்டு இதை பிரதியிட்டீங்கன்னா முதலாவது சமன்பாட்டுல இதை கொண்டு பிரதியிட்டீங்க p பிளஸ் 10 சமன் 16 இருக்கும். எனவே p சமன் 6. அப்ப நிறைய ரெண்டு அந்த போர்ஸ் வந்து ஒன்று 10 நியூட்டன் 6 நியூட்டன் நியூட்டன் 6 நியூட்டன் கூடும். எஸ், நான்காவது விடை பொருத்தம். நாலாவது விடை பொருத்தமானது. எல்லாருக்கும் வாங்கிடணும், தெளிவாக இருக்கும். சரியா? அந்த நான் இணைகரத்தை எப்படி உருவாக்கினேன், அவங்க என்ன வசனம் சொன்னாங்க, அதுல இருந்து நாங்க இதை எப்படி பிடிச்ச விஷயத்தை பிடிச்சு. ஓகே, சரியா? இப்ப வரும் அடுத்த கேள்வி. இப்ப நாங்க வருவோம் அடுத்த கேள்வி. நான் இதை அழிக்கிறேன், இதை நான் அழிக்கிறேன். இதெல்லாம் நீக்கம். டியூப்ல இருக்கிற 30வது கேள்வியை பாருங்க. டியூப்ல இருக்கிற 30வது கேள்வி. டியூப்ல இருக்கிற 30வது கேள்வி. ஒப்பமான நிலைக்குத்து சுவர்கள் 2 ஒன்றுக்கொன்று d இடைவெளியில் காணப்படுகின்றன. ஒரு சுவரின் உச்சியிலிருந்து பந்து ஒன்று கிடையாக எறியப்படுகின்றது. பந்து அதற்கு எதிருள்ள சுவரில் மோதி அதே கதியுடன், இதுல தெளிவா அதே கதியுடன் பின்னதைக்கின்றது என்க. பின்னர் அது குறிவில் காட்டியவாறு சுவரின் கீழ்ப்புறத்தை அடிக்கின்றது. சுவரின் உயரம் h என்று கேட்டு, சுவரின் உயரம் h. சரி, ஓகே, நம்ம இங்கே இதுதான் இங்க இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர். அவன் சொல்லியிருக்கிற அந்த கதை சரியா? இப்ப இதுல என்ன நடக்குதுனால பொங்கல் நடக்கும். சரி, இங்கே காமிக்கிறேன். தீர்வு கேள்வி அணுகிற முறைகளை பிடிச்சு, கேள்வி அணுகிற முறைகளை பிடிச்சு தெளிவாக இப்படா இந்த இடத்துல ஒரு துணிக்கை இருந்து என்ன செய்யறாங்கன்னா கிடையாக ஒரு வேகத்தோட எறியப்படும். கிடையாக ஒரு வேகத்தோட இந்த யூ வேகத்துல இது எறிகிறாங்க. எறிகிறாங்க. சரி, எஸ், கிடையாக யூ வேகத்துல எறிகிறாங்க. அந்த எச்சிட உயரம் என்னன்னு பட் இந்த இடத்துல இவங்க தெரியும், இவருக்கு இடையிலான அந்த டிஃபரன்ஸ் வந்து டி வந்து டி.
வெளியே நல்லா புரிச்சுக்கணுமா என்ன சொல்ல என்ன தெரியுமா இந்த புவியீர்ப்பின் கீழே கிடையாத ஒரு பொருள் எறியப்படுதா இருந்தால் அவர் எரிய பாதையில் இயக்கும் அதெல்லாம் மாற்றுக்கள் சரியா அப்ப நீங்க எறிஞ்ச உடனே என்ன நடக்குது நீங்க நல்லா கவனி நான் சரி நான் என்ன செய்யறது பாருங்க இப்படி ஒரு சிவரோடு இங்க இல்லைன்னு வைங்களேன் இன்னைக்கு ஒரு சிவரோடு இல்லை நடக்கிற விஷயத்தை பாருங்க இன்னைக்கு ஒரு சிவரோடு இல்லைன்னா இந்த துணிக்கு என்ன செய்வார்கள் எரிய பாதையில இயக்கம் எரிய பாதையில மீன் இப்படி போகும் பெரிய பாதையில போகும் சரி சிவரோடு இல்லைன்னா இந்த பாதையை அவர் முழுமையாக என்ன செய்வாங்க இந்த இடத்துல வச்சு இப்ப நல்லா கவனிச்சா சொல்ல விஷயம் நம்ம இப்ப இந்த இடத்துல இந்த துணிக்கைக்கு போய் சிவர்ல மூடு இது கற்பனையாக இப்படி போயிருக்கு பட் இவர் என்ன செய்யறாங்கன்னா சிவர்ல மோதி நல்லா பாருங்க சிவர்ல மோதி அதே கதியோடு அதாவது சிவர்ல மோதற்கு அவர் என்ன வேகத்துல போய் அந்த சிவரை அடிச்சார் என்ன கதில போய் அடிச்சார் அதே கதில பின்னதைக்குதான் அதே கதில பின்னதைக்குதான் பின்னதைச்சு என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துக்கு வர இந்த இடத்துக்கு இந்த இப்பயே படம் மூலம் விளையாட்டு ஒரு விஷயத்த கலைக்கிறது கவனிங்கடா இந்த சிவர் இல்லைன்னா இவர் முழுமையாக அறியும் பாதையில போய் தரையா எடுத்திருப்பார் சிவர் இருந்ததால இது பட்டு தெரிக்குது இந்த சிவர் இருக்கிறதால இது பாதிப்பு இல்லை என்ன கேஸ்னா நீ இந்த புள்ளிக்கு வரக்க என்ன கதில இருக்குதோ அதே கதில தான் பின்னதைக்கிறது அந்த கதில இவர் இவ்வளவு தூரம் இங்க போயிருப்பாரு இந்த புள்ளியில் இருக்கிற அந்த கதையின் காரணமா இவர் என்ன செய்வார் இவ்வளவு தூரம் வந்திருப்பார் அதே கதியோட திசையை மென்ஷன் பண்ணிருப்பார் அதே கதியோட இந்த திசையில வருதுன்னா நான் சில விஷயத்தை கவனிக்கலாம் சரியா இப்படி ஒரு சிவருண்டி இல்லைன்னா இந்த துணிக்கை இன்னொரு டி தூரம் போயிருப்பாரு எல்லாருக்கும் இது விளங்கிட்டாரா இந்த சிவருண்டி இல்லைன்னா இவர் என்ன செய்வாரா முழுமையான பாதையில இவர் இன்னொரு டி தூரம் இந்த சிவர்ல இருந்து இன்னொரு டி தூரம் இவர் நகர்ந்திருப்பார் எஸ் ஆமீனா விளங்கிட்டா சரியா நல்லா கவனிச்சுக்கணுமா இந்த சிவரொண்டு இல்லைன்னா இவர் என்ன செய்யறாருன்னா இது முழுமையான ஒரு எரிய பாதை நான் எடுத்துக்கிறேன் பட் இந்த சிவர்ல மோதி அதே கதியோட இவர் பின்னடைக்கிறார் அதே கதியோட இவர் பின்னடைக்கிறார் சரி அதே கதியோட இவர் பின்னடைக்கிறார் பின்னதச்சு இந்த சிவரின் அடி இவர சிவரு போய் படல இந்த சிவரின் அடியில போய் அப்ப இந்த கதியில இருந்து இவர் இவ்வளவுமான இயக்கம் வந்துட்டு இந்த டீ தூரம் கிடையாத பேச்சு அடையுது அப்ப அங்காலையும் அதே டீ தூரம் அவர்கிட்ட பேச்சு அடைஞ்சிருக்கு சிவர் இல்லாம இதுல இருந்து நாம ஒரு கதைக்கலாம் சொல்யூஷன் இது இந்த கட்டிடத்தின் உயரம் கேபிடல் எச் என்று தந்தாச்சு கட்டிடத்தின் உயரம் கேபிடல் எச் என்று தந்தாச்சு சரியா இந்த கேபிடல் எச் தான் தேர்தா நாம என்ன செய்யலாம் நான் இந்த புள்ளியே இந்த புள்ளியை மீண்டும் எடுக்கும் சரி இந்த புள்ளியை மீண்டும் அப்ப எனக்கு என்ன இப்படி பட்டு டி தூரம் இவர் வந்திருக்கிறார்னா அவரை படாமல் விட்டிருந்தால் அவரை 2D தூரம் கிடையாத பேச்சார் எனவே பாருங்கடா எனவே பாருங்கள் A to B க்கு கிடையாது A to B க்கு கிடையாது S7UT நான் யூஸ் பண்ணினால் S7UT என்ன கிடைவேகம் மாறாது கிடையாது நான் யூஸ் பண்ணா கிடையாத அந்த இடப்பெயர்ச்சி 2D சரியா 2D இது சமன் U தர கேபிட்டல் T பரப்பு நேரம் முழு இயக்கத்திற்குமான நேரம் அப்ப இதுல இருந்து நான் பரப்பு நேரத்தை கண்டுபிடிக்கலாம் T சமன் 2D over U 2D over U இப்ப பாருங்க
இந்த முழு இயக்கத்திலையும் இந்த துணிக்கை நிலைக்குத்தாக அடைஞ்சிருக்கிற இடப்பெயர்ச்சி H. எனவே A to B வளமையாக நாம் அறியும் செய்யலாம். A to B கீழ்நோக்கிய திசையில S7 UT plus half AT வரை அங்கேயும் அந்த half AT வரைக்கும் இருந்திருப்பாரு தெளிவாக இருக்கப்படும். இந்த இடத்துல கிடைவேகம் மாறாதுங்கிறதால ஆரம்பம் இங்க கிடைவேகம் மட்டும் இருக்கிறதால ஆரம்பத்துல நிலைக்குத்து வேகம் கீழ்நோக்கிய திசையில ஏன்னா அப்ப நிலைக்குத்து வேகம் கீழ்நோக்கிய திசையில இது 0 இது 0. எனவே எஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல H இது சமம் 1/2 GT வரைக்கும் வரும். அப்ப இதுல கொண்டு போய் அந்த G வர்க்கத்தை நாங்க பிரதியிட்டால் 1/2 G சரி தர T வர்க்கத்துக்கு பதிலா 4 D வர்க்கத்தின் U வர்க்கம் வரும். எனவே இதுல 2 வரும். அப்ப 2D வர்க்கம் into G over U வர்க்கம் வரும். U வர்க்கம் இதுதான் அந்த பில்டிங் உயரமாக இருக்கும். 2GD வர்க்கம் 2GD வர்க்கம் over முதலாவது ஆன்சர் பொருத்தமான கேள்விகளை அணுக தெரியும். லேசர் பிடிக்கும், லேசாக பிடிக்கும். இந்த சிவர்ல பட்டு அதே கதையோட பின்னதைக்கு சுவர்ல போய் படக்கு என்ன கதையோட பின்னது அதுல எந்த விதமான மாற்றம் அந்த கதையோடய அவருக்கு இடையாக டீ தூரமா செய்யுது. அப்ப அங்கால சிவர் இல்லாம தான் அதே கதையோட டீ தூரம் தான் நம்ம செஞ்சிருக்க போறாரு. அப்ப முழுவதுக்குமான பரப்பு விளைவு வீச்சமாக 2D தான் அதை கவனம் பாருங்க. அதுவும் கேள்விகள்ல எப்படி ஒரு கேள்வி போறாத விஷயத்துல நீங்க தெளிவாக எல்லாருக்கும் லைட் அந்த கேள்வி. இந்த கேள்வி எல்லாருக்கும் லைட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் ரைட் ஓகே குட். ஷாக்கிரா நான் பேசுறோம் இல்ல? ஓ சார். நேத்தே போனீங்க, நேற்று தேரி கிளாஸ் இருக்காங்கல்ல? நேற்று வேலைகள் சக்தி எல்லாம் கதைச்சிருந்தேன். ரெக்கார்ட் கதைச்சிருந்தேன். அந்த கிளாஸ் அப்டேட் பண்ணிட்ட பாத்தீங்களா? அந்த கிளாஸ் ரெக்கார்ட் அப்டேட் பண்ணிட்டேன் குரூப்ல. நீங்க அன்னைக்கு போட்ட ரெக்கார்டிங் பாத்துருக்கேன் சார். ரைட் ஓகே சரியா. வேலைகள் சக்தி ஃபுல் தியரி கிளாஸ் அதுல அப்டேட் பண்ணிருக்கு. இன்னொரு கிளாஸ் இருக்கு பெருமாள் ஷா, நாளைக்கு அது நாளையோட அந்த கிளாஸ் வந்து சரி ஓகே. இப்ப வருவோம் அடுத்த கேள்வி. 31வது கேள்விக்கு வாங்க. டியூப்ல இருக்கிற 31வது கேள்விக்கு வாங்க. டியூப்ல இருக்கிற 31வது கேள்வி. இதை நான் சரிங்களா? 31வது கேள்வி. டியூப்ல இருக்கிற 31வது. சரி பாணி 31வது கேள்வியை பாரு. 31வது சரி என்ன சொல்றாங்க பாரு. ஒரு வேதியியல் எடுக்குமானியின் பிரதான அளவடை 1 மில்லிமீட்டர் பிரிவுகளை உடைத்து 50 வேதியியல் பிரிவுகள் 49 பிரதான பிரிவுகளுடன் பொருந்துகின்றன. இக்கருவியினால் பெறப்படாத அளவிடை யார்? சரியா காணி. ஒரு வேதியியல் எடுக்குமானியின் பிரதான அளவிடை 1 மில்லிமீட்டர் பிரிவுகளை உடையது சொல்றாங்க. நீ பாருங்க பாருங்க. நமக்கு இதுல தியரிஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ற முறைகள் இதெல்லாம் இருக்குதானே, எல்லாத்தையும் இந்த இடத்துல காய்ச்சோம். சரியா. ஒரு வேதியியல் எடுக்குமானின் பிரதான அளவுடைய 1 மில்லிமீட்டர் பிரிவுகள் 50 வேதியியல் பிரிவு 49 பிரதான பிரிவோட பொருந்தலாம். அப்ப நீ பாருங்க 50 வேதியியல் டிவிஷன்
49 மெயின் டிவிஷனுக்கு சமம். நல்லா பார்த்தா 50 மெயின் டிவிஷன் 49 மெயின் டிவிஷனுக்கு சமம். அப்ப ஒரு வேரியன் டிவிஷன் வந்துகிட்டு யாருக்கு சமம் இருக்குன்னா 49க்கு 50 மெயின் டிவிஷனுக்கு சமம். சரி, இப்ப நான் என்னத்தை காண்றேன் பதனங்கள்ல தெளிவா கூற்றுக்கள் மாதிரிலாம் வருவான். ஒரு வேனியர் அளவுடைய பிரதான அளவிடையில கண்டறியும் மெயின் டிவிஷன்ல கண்டறியும். அப்ப இது அலகுக்கு நாங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஒரு வேனியர் டிவிஷன் சம 49/50 தர அங்க 1 மில்லிமீட்டர் பிரதானம். அப்ப 1 மில்லிமீட்டர் உங்களுக்கு அப்படியே மில்லிமீட்டர். அப்ப இதை பாருங்க 49/50 மில்லிமீட்டர். இதான் ஒரு வேனியர் டிவிஷன். அதே போல இப்ப லீஸ்ட் கவுண்ட் நாங்க எடுத்துக்கிட்டா லீஸ்ட் கவுண்ட் எல்சி சம ஒரு மெயின் டிவிஷன் சாய ஒரு வேனியர் டிவிஷன். ஒரு மெயின் டிவிஷன் சாய வருவாரு ஒரு வேனியர் டிவிஷன். எனவே இதை எடுத்துட்டீங்கன்னா ஒரு மெயின் டிவிஷன்ங்கிறது 1 மில்லிமீட்டர் மைனஸ் ஒரு வேனியர் டிவிஷன்ங்கிறது 49/50 மில்லிமீட்டர். பகுதியில சமப்படுத்தி அப்படின்னா 50 சாய 49 கீழே 50 1/50 மில்லிமீட்டர். இதுதான் லீஸ்ட் கவுண்ட். சரி, அதை பிரிச்சு விட்டீங்கன்னா 0.02 மில்லிமீட்டர். 0.02 சென்டிமீட்டர்ல கதைக்க போனீங்கன்னா சென்டிமீட்டர்ல கழிச்சா 0.02 சென்டிமீட்டர். சரி, இதோட கடந்து இப்ப இதே நாங்க ப்ராப்பராக எங்களோட தியரிஸ் எப்படி அந்த அளவிடை உருவாக்கப்பட்டங்கிறதுல நாங்க கதைச்சு வர விஷயம். இதே இது வந்துகிட்டு லீஸ்ட் கவுண்ட்ல இந்த முறை மெத்தட் இது மெத்தட் 1 நான் கதைக்கிற வளமையா கதைக்கிறது மெத்தட் 1. இதே போல மெத்தட் 2ல நம்ம கதைக்க போனீங்கன்னா இன்னும் லீஸ்ட் கவுண்ட் சமன் பிரதான அளவிடை பிரிவொன்றின் நீளத்திற்கு பிரதான அளவிடை பிரிவொன்றின் நீளத்திற்கு மொத்த வேனியர் பிரிவுகளின் எண்ணிக்கை. எத்தனை பிரிவுகள் பிரிச்சிருக்கோ அதை பிரிச்சு விட்டீங்கன்னா 0.02 மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் போனா 0.02 சென்டிமீட்டர். சரி, இதெல்லாம் முதல் லிஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இப்ப பாருங்க இதுல அளவிடைகள் தந்துருக்காங்க. ஏன் பாருங்க மில்லிமீட்டர் எல்லாம் தந்து வச்சுங்க. சரி, ஓகே பாவம் பெறப்படாத அளவு இதுல முதலாவது சரியா 8.00 மில்லிமீட்டர். இரண்டாவது 10.23 மில்லிமீட்டர். மூன்றாவது 18.78 மில்லிமீட்டர். நாலாவது 7.822 சென்டிமீட்டர். அதே போல அஞ்சாவது 12.062 சென்டிமீட்டர். எஸ், ஓகே. சரி, செல்லவும் இதுல விடை எது பொருத்தமான விடை? இந்த கேள்வியை பொறுத்தவரையில எது பொருத்தமான விடையாக இருப்பார் யாரென்றாலும் இப்ப வாங்க கேள்வி எந்த விடை பொருத்தமான விடையாக இருக்கும்? யாராலும் ஒரு ஆள் சொல்லலாம் இருக்கிற விடையில எந்த விடை பொருத்தமான விடையாக இருக்கும்? ஓகே, ரைட், குட். சரி, கவனிங்கடா. இதுக்கு நாங்க அடிப்படை விஷயத்துக்கு நாங்க வரணும். சரியா, நான் சொல்ற விஷயத்துக்கு தெளிவாக விஷயத்தை ரைட். ஓகே, குட் குட். பாருங்க என்ன தெரியும் கருவியின் வாசி. நல்லா கம்மி கருவியின் வாசி. நான் அப்பதை கருவியின் வாசி கருவியின் வாசி சம. சரி, கருவியின் வாசிப்பு சம பிரதான அளவிடையில். சரி, கருவியின் வாசி கருவியின் வாசிப்பு சமம். நல்லா கம்மி
பிரதான அளவிடை பிரதான அளவிடை வாசிப்பு வாசிப்பு சக பிரதான அளவிடை வாசிப்பு சக பிரதான அளவிடை வாசிப்பு சக வேனியர் அளவிடை வாசிப்பு வேனியர் அளவிடை வாசிப்பு இந்த பிரதான அளவிடை எங்களுக்கு தெரியும். இந்த கருவி வந்துட்டு பிரதான அளவிடை வந்து 1 மில்லி மீட்டர்ல பிரிச்சிருக்கிறதால பிரதான அளவிடை மில்லி மீட்டர்ல தான் வரப்போறாது. ஆனால் தசமதானங்கள் வராது. இப்ப 1க்கு 2க்கு இடையில தான் நீங்க 1 எடுக்க போறீங்க, 2க்கு 3க்கு இடையில 2 எடுக்க, 10க்கு 11க்கு இடையில 10 மில்லி மீட்டர் எடுக்க போறோம். அப்ப இந்த இடத்துல என்னது முழு எண்கள்ல தான் வருவாங்க. தெளிவாக இருக்கணும் அந்த விஷயம். முழு எண்ல மட்டும்தான் பிரதான வாசிப்பு வரும். சரி, அது பிரச்சனை. இப்ப வருவோம் இந்த வேனியர் அளவுல இந்த வாசிப்பு. எங்களுக்கு தெரியும்னா இந்த வேனியர் அளவுடைய இந்த வாசிப்பு யாரால தரப்படும்னா, இங்க பாருங்க, பொருந்தும் பிரிவுகளின் எண்ணிக்கை பொருந்தும் பிரிவுகளின் பொருந்தும் வேனியர் பிரிவுகள் பொருந்தும் வேனியர் பிரிவுகளின் எண்ணிக்கை தர least count தர least count. இந்த பொருந்துற பிரிவுகள் எண்ணிக்கை 2 டிவைட் ஆகலாம். ஒன்று என்னன்னா ஒற்றை இலக்கமாகவும் இருக்கலாம், அதே மாதிரி இரட்டை இலக்கமாகவும் இருக்கலாம். பொருந்துற பிரிவு இப்ப உதாரணம் 3வது பிரிவு பொருந்தலாம், 4வது பிரிவு பொருந்தலாம், 41வது பிரிவு பொருந்தலாம், 50 பிரிவு வச்சிருக்காங்க, 48வது பிரிவு பொருந்தலாம், 47வது பிரிவு பொருந்தலாம், 46வது, இப்படி 2 பிரிவுகள் நம்பர்ஸ்ல வரக்க நம்ம என்ன கதைக்கலாம், அந்த ஒற்றை எண்ணாக இருக்கலாம் அல்லது இரட்டை எண்ணாக இருக்கலாம். ஒற்றை அதே போல இரட்டை, தெளிவாக இரட்டை. ஆனா நல்லா கவனிங்க, லீஸ்ட் கவுண்ட் கண்டிங் லீஸ்ட் கவுண்ட் கண்டிங் லீஸ்ட் கவுண்ட் என்ன சொல்லுது, 0.02. லீஸ்ட் கவுண்டால தான் பெருக்க போறோம் கடைசியில. அப்ப நல்லா கவனிங்க, நீ ஒற்றை இலக்கமாக இருந்தாலும் சரி இரட்டை இலக்கமாக இருந்தாலும் சரி அத 2ஆல பெருக்க வார விடை இரட்டை எண்ணதான் முடியும். வார விடை இப்ப உதாரணம் சும்மா சொல்றேன், நீ கவனிங்க, இதுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொல்றேன். சும்மா பிரதான அளவிடை இந்த வாசிப்பு ஒரு நிலை. நம்ம சும்மா இந்த உதாரணங்களுக்கு கதைக்க போறீங்க. இப்ப நிலை 1 தான், இப்படி ஒரு நிலையில பிரதான அளவிடை இந்த வாசிப்பு 10 மில்லி மீட்டர் 10 மில்லிமீட்டர் சக 5வது பிரிவு கொடுக்கும். அப்ப 5 தர 0.02. அப்ப இதை எடுத்தா 10 மில்லி மீட்டர் சக 0.5 இதை 2ஆவது விடைக்குன்னா 10 வரும். 10 எடுக்க இப்படி வருவார். சரியா, 7 10 2 தானம்னா 0.1 2 தசமார்த்த கரைங்க. அப்ப எப்படி விட வரும், 10.10 மில்லிமீட்டர் வரலாம். அதுல மாற்றிட்டோம். சரியா, முடிகிற இடம் 2 தசமார்த்தம் இருக்குன்னா அந்த இது வந்து இங்க 0 வரலாம். சரி, ஓகே. நிலை 2 சரியா, நிலை 2 இந்த இடத்துல பிரதான அளவுடைய வாசிப்பு நான் சும்மா சொல்றேன், ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, 15 சென்டிமீட்டர் சக நான் ஒரு 13வது பிரிவு போகும். 13வது தர 0.02. அப்ப இந்த இடத்துல எழுதிங்கன்னா 26 வரும். 0.26 வரும். 15 சக 0.26 கூட்டி விட்டீங்கன்னா 15.26 மில்லிமீட்டர். சரி, இதுல
5 இது ஒரு ஒற்றை இலக்கம். இந்த 5 பெருக்கப்பட்டு 10 வாரத்துக்காக அதை பிடிச்சது. அந்த கடைசி இலக்கம் வந்துட்டு 0 முடியலாம், அதுல மாற்றுக்கிறது. அதே மாதிரி இங்க பொருந்தர பிரிவு 13 அதுலயும் பிரச்சனை இல்லை, அதுவும் ஒற்றை இலக்கம். அதே மாதிரி நிலை 3 கதை இங்க பாருங்க. நிலை 3 இரட்டை இலக்கம் நிலை 3 அங்க பிரதான அளவுடைய வாசிப்பு ஒரு 22 சென்டிமீட்டர் 22 மில்லிமீட்டர். ஓகே 22 மில்லிமீட்டர் அது சம்திங் எதனால இருக்கு புள்ளியத்துல வராத பிள்ளைங்க 22 இப்போ ஒரு 16வது பிரிவு வந்து 16 0.02 எனவே அது 32 வரும். அப்ப 22 மில்லிமீட்டர் ஆக 0.32 மில்லிமீட்டர். அப்ப என்ன வரும் 22.32 மில்லிமீட்டர். அப்ப பாருங்க, இந்த கருவியை கொண்டு நீ வாசிப்பு எடுக்க இறுதி வாசிப்பு, அதாவது அந்த வாசிப்பண்டை இறுதி இலக்கம் ஒன்று 0 வரலாம் அல்லது இரட்டை எண்களாக வரலாம். இரட்டை எண்களாக 2 6ல முடியுது, 32ல முடியுது. அப்ப பாருங்க, இங்க ஒரே ஒரு விடை மட்டும் வச்சிருக்காங்க 10.2. இந்த வாசிப்பை இந்த கருவியை கொண்டு நீங்க எப்பயுமே எடுக்கலாம். ரைட், இப்ப கவனிக்கலாம். இந்த 2வது வாசிப்பு ஏ அங்க வருங்கிறது விளக்கிட்டானா? ஏ இந்த இடத்துல 2வது வாசிப்பை நான் செலக்ட் பண்ணி வந்த விஷயங்களை தெளிவாக விளங்கிதான் கேள்வியெல்லாம் இப்படிதான் கேள்விகள் எல்லாம் வரும். சரி, கேள்வியெல்லாம் வரும். சரி, இங்க கவனிங்க, நான் சொல்ல விஷயத்தை கவனிங்க. சரியா? இதை நான் அழிச்சுக்கிறேன். விஷயங்களை கேள்வி கவனிங்க. ஒவ்வொரு கேள்வி நாங்க ஏன் இவ்வளவு தெளிவாக விளக்கமா பதிக்கண்டா, இனி அடுத்த கேள்வி நாம இதுல பிளவிடக்கூடாது. எஸ், ஓகே. எடுத்த கேள்விகளை நாம இதுல பிளவிடக்கூடாது. இனி போட நல்லா. சரியா? நான் சொன்ன மாதிரி கவனிங்க. இனி உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் நாங்க எப்படி ஒர்க் பண்ண போறோம்ங்கிறதுக்குரிய ஒரு சார்ட் வரும். அதுல நான் அந்த இயர்ஸுக்குரிய கேள்விகள் எல்லாம் போடப்படும். அதெல்லாம் அன்னைக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க. ஐ மீன் 2000+ டார்கெட் பண்ணி அந்த வேலை பாக்குறேன். சரி, நீங்க கவனிங்க. 27 நான் சில விஷயத்த நல்லா கவனிங்க. எங்களுக்கு தெரியும், நாங்க எங்களோட நோக்கம் வந்துட்டு முதலாவது லெவல் பிசிக்ஸை பொறுத்தவரையில எங்களோட முதலாவது நோக்கம் வந்துகிட்டு நாம இப்ப 27 பேஜ்ல நோக்கம் நல்லா கவனிக்கணும். 27 நாம எதை டார்கெட் பண்ண போறோம்? 2027 எக்ஸாம் எழுத போற இந்த பேஜ் நாம எதை டார்கெட் பண்ண போறோம்டா, எங்களோட மொத்தமாக இருக்கிற லெவல் பிசிக்ஸ்ல இருக்கிற இந்த அலகுகளை 2027ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரலோட கம்ப்ளீட் பண்ணணும். அதை நோக்கித்தான் முதலாவது எங்களோட பயணம். அதுல தெளிவாக இருக்கு. சரியா? எங்களோட மார்ச் ஏப்ரல், ஏன்னா ஆகஸ்ட்ல கட்டாயம் ஒரு எக்ஸாம் நடக்கும். அப்ப இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு 4 அல்லது குறையாம 4 அல்லது 5 மாதங்கள் தனியே பேப்பர் ஒர்க் பண்றதுக்கு மட்டுமே எங்களுக்கு தேவை. சரி, அப்ப நம்ம அதை டார்கெட் பண்ணி தான் இந்த 2027ஆம் ஆண்டு நம்மளோட கிளாஸஸுக்குரிய ஏற்பாடு அதெல்லாம் போயிட்டு நீங்க பாத்துருப்பீங்க. இதை டார்கெட் பண்ணி தான் நம்ம அந்த 3rd யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது. 3rd யூனிட்ல மொத்தமாக சாப்டர் 1க்குரிய பகுதிகள் தியரி பார்ட்ஸாக முழுமையாக கழிச்சு போய் இன்னொரு பகுதி தான் இருக்குது. அது நோட்ஸ் போயிட்டு இருக்குது. அதுவும் அடுத்த கிளாஸ்ல கிடைச்சு அந்த 3.1 முழுமையாக அதுல முடிஞ்சு 3.1 வந்துட்டு முழுமையாக முடிஞ்சு. அதே மாதிரி மெக்கானிக்ஸ்ல இன்னும் 2 பகுதிகள் இருக்குது. அதையும் நான் முடிச்சிட்டோம்னா எங்களோட செகண்ட் யூனிட் முழுமையாக முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நாம என்ன செய்யலாம், அடுத்த யூனிட்டையும் நான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம். சரி, ஓகே. அப்ப இதுல நான் சொன்ன மாதிரி உங்களோட பேப்பர் கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்க எங்களோட டைம் டேபிள்ல இருந்த அந்த தியரி பாட்டுக்கு இருந்த அந்த டைம் நாங்க எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தியரி பாட்டு ஏற்கனவே சாட்டர்டே சண்டே 2 நாள் கொடுப்பட்டு, சாரி மண்டே டியூஸ்டே 2 நாள் கொடுப்பட்டு, இது ஃப்ரைடே சண்டே கொடுப்பட்டு. அப்ப அந்த 2 நாள் அந்த 4 நாள் என்ன செய்யணும், தியரி பாட்ஸ் வச்சுக்கிட்டு இனி சனிக்கிழமையில நாங்க முழுமையாகும். இதுல MCQ இருப்பாங்க, ஸ்ட்ரக்சர் எஸ்ஸே வந்துட்டு
வார வீக்ல இருந்து நாங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த பேப்பர் ஒன்லயும் வந்துட்டு சேம் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது உண்மையாகவே அது நடத்தி முடிச்சிருக்கீங்க. என்ன பிரச்சனைன்னா அந்த ரைட்டிங் பேஜ்ல வந்து இதாயிட்டு பென் வந்துட்டு இதாயிட்டால அதை இது பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்துட்டு இதுல போர்ட்ல இது பண்றதுக்கு நாங்க சில ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் பேப்பர்லயே நான் எழுதி இது பண்ண வளமையான பேப்பர் கிளாஸ் வச்சிருக்கோம். அதே மாதிரி நான் செஞ்சாங்க. சரி, எம்சிக்யூ ஓகே, எஸ்ஐனாலும் ஓகே, பட் ஸ்ட்ரக்சர் செய்யணும் நமக்கு ப்ராப்பரான எப்படி ஆன்சர் எழுதணும், அந்த ஸ்பேஸ்ல எழுதணுங்கிற கதையெல்லாம் கதைச்சு பண்ணுறதுக்காக நம்ம அதை அப்படியே ஸ்டைல நான் அதை செய்யலாம் சொல்லி ரைட். ஓகே, இப்ப கவனிங்க, இன்றைக்கு நான் இந்த பேப்பர் வந்துகிட்டு இன்னைக்கு தான் ஷேர் பண்ணப்பட்டிருக்கேன் உங்களோட இதுல கொண்டு நான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒன்று டைம் டீட்டெயில் அப்படின்ட்டு காலம் ஒரு நேரத்தை ஷேர் பண்ணியிருந்தால் நான் அதை மறந்துடுறேன். நேற்று முடிஞ்ச பேப்பர் நேற்று முடிஞ்ச நான் ஷேர் பண்ண நான் இது பண்ணல. ஏன்னா நேரத்துல சேவல் போட்டாலும் மிஸ் ஆகிடுவோம். சரியா? இப்ப நீங்க அடுத்த கிளாஸுக்கு இது பண்ணது கிடையாது. இப்ப இனி என்ன செய்யுங்கன்னா உங்களோட முதலாவது கேள்வி நான் இப்ப அதுதான் எல்லாரும் நம்ம அநேகமான நாட்கள் அந்த எக்ஸாம் செஞ்சதால எக்ஸாம் கேள்விகள் நீங்க உங்க எக்ஸாம்ல நான் போட்ட கேள்வி எதுக்காக அந்த கேள்விகளை நாம என்ன செய்யணும் நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க அடுத்த இதுல இருந்து என்ன செய்யலாம், டியூட்டோரியல் மெத்தட் சாரி மாடல் பேப்பர் 2ல முதலாவது கேள்வியில இருந்து நீங்க உங்களோட செஞ்சுடுவாங்க. இனி நான் அந்த இடையில இதாகி போறதுல முதலாவது ப்ராப்பராகவே ஒரே ஆர்டர்ஸ்ல தான் நான் கேள்வி செய்யும். நான் போடுற அந்த டியூப்ல இடையில எல்லாம் கேள்வியில தொடாம முதலாவது ஒவ்வொரு கேள்வியில இருந்து அடுத்த கேள்வியில என்னென்ன தியரி தேவையோ அதெல்லாம் ஒவ்வொரு தியரியா கதைச்சு நம்ம என்ன செய்வோம், அந்த கேள்விகளை செய்வோம். நீங்க அடுத்த கிளாஸ் வந்து அப்படி செய்வோம். அப்ப நீங்க வார சனிக்கிழமை நல்ல டைம் இருக்கு, நம்மள்ட்ட நல்ல டைம் இருக்கு. அந்த டைமுக்குள்ள உங்களால செய்யணும். ஏன்னா இனி அடுத்த ஒவ்வொரு பேப்பர் கிளாஸ்லையும் குறைஞ்சது எம்சிக்களை நீங்க செஞ்சுட்டு வந்தால் ஒரு குறைஞ்சது ஒரு 20 எம்சிக்களில நம்ம டார்கெட் பண்ணலாம். முழுமையா செஞ்சு முடிக்கலாம், முழுமையாக செஞ்சு முடியும். ஏன்னா நான் இங்க கலைக்கிற மாதிரி தான் எந்த வேலையா இருக்கிற நான் அந்த கேள்வியில செஞ்சு நோட் பண்ண தெரியல. சரியா? ரெக்கார்ட் அப்டேட் ஆகும், அதை பார்த்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். இனி அதுக்கு ரெடி ஆகும், அதுக்கு ரெடி ஆகும். தயவு செய்து என்ன செய்யலாம், ஒவ்வொரு கேள்விகளாக நீங்க என்ன செய்யும் கிடைக்கிற டைம் எடுத்து உங்க ஸ்கூல் கிடைக்கிற டைம் கூட என்ன செய்யலாம், ஒவ்வொரு கேள்விகளா பார்த்து இது பண்ணிக்கலாம். சரியா? நீங்க கிடைக்கிற டைம் பார்த்து வார சனிக்கிழமைக்கு இடையில நீங்க ஒவ்வொரு கேள்வியும் பார்த்து செஞ்சு ரைட். ஓகே, மிச்சம் இருக்கிற பகுதிகளோட இன்ஷால்லா நான் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். 26 பேப்பர் கிளாஸ் சரி. ஓகே, சந்திப்போம் இன்ஷால்லா அடுத்த பேப்பர் கிளாஸ்ல. சரியா?